ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒரு கெட்ட விஷயத்தை கூறவே இப்பொழுது அம்மா வந்திருக்கின்றேன். ஆனால் மனம் தளர விடாதே தங்கமே. உன்னுடைய துணையின் இல்லத்தில் ஒரு இழப்பு நடந்துவிட்டது. எதனால் என்று கேள். உன்னுடைய துணை மிகுந்த வருத்தத்தில் உள்ளார். அது எனக்கு நன்றாக தெரியும். நீயும் உன்னுடைய துணையும் பிரிந்து இருப்பதால் அங்கு இருக்கும் ஒருவர் அவரால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் இப்பொழுது மரணத்தை அடைந்து விட்டார். அதனால் ஒரு இழப்பு அங்கு நடந்து விட்டது தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் பிரிந்து உள்ளீர்கள். அந்த வேதனை அவரால் தாங்க முடியவில்லை. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வீர்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பதால் சேராமல் இருக்கிறீர்கள். அதனால் மன வேதனை அடைந்து இப்பொழுது இழப்பு ஒன்று ஏற்பட்டு விட்டது தங்கமே. இந்த இழப்பிற்கு நீங்கள் இருவரும் காரணம் என்றாலும் காலமும் ஒரு வகை காரணம்தான். இனியாவது அப்படி நடக்காமல் பார்த்துக்கொள் தங்கமே. நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையும் காலம் வரத்தான் செய்யும். அந்த காலத்தை நான் உருவாக்கி தந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம், மன சஞ்சலம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. இருந்தாலும் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் தானே வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் இருவருமே அவ்வாறு இல்லை என்ற போது எப்படி தங்கமே வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள்? நீங்கள் இருவருமே என்னுடைய செல்ல குழந்தைகள். ஒரு அம்மாவின் ஏக்கம் என்னவென்று உனக்கு புரிகின்றதா இல்லையா? நிச்சயம் உங்களை நான் நல்வழிப்படுத்தி தான் செல்கின்றேன். இருந்தாலும் வழி மாறி சென்று விடுகின்றாய். ஏன் இவ்வாறு இருக்கின்றாய்? உன்னுடைய துணை இல்லத்தில் இழப்பு நடந்த பிறகும் இனி அவ்வாறு இருக்காதே. இருவரும் சேருங்கள், ஒன்றாக இணைவீர்கள். அதற்கான காலம் நிச்சயம் வரும். ஓம் சக்தி பராசக்தி.